வணக்கம். இப்போ செய்ய போகிறது முட்டை கொத்து பரோட்டா. இது தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். 2 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுருக்கேன். குடமிளகா கட் பண்ணது 1 கப், ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லியும் நறுக்குனது. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் 3 ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன். முட்டையை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிக்கணும். மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா கலக்கி விட்டுட்டு முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பரோட்டா வீட்டில் செய்ய முடியலன்னா ஃப்ரோசன் பரோட்டாவை டவாவில் போட்டு எடுத்து அதுக்கு பின்னாடி கட் பண்ணியும் செய்யலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கைப்பகுதி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து முட்டையை கலக்கி வச்சுருக்கிறத கொண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. முட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு நல்லா ஓரளவு முட்டை வேகட்டும். வெந்த உடனே அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். முட்டை பொரியல் செய்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டு முட்டையை உடச்சி விடணும். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூளையும் சேர்த்து நல்லா முட்டையில் கலக்கி விடணும். உப்பு ஏற்கனவே பரோட்டாலையும் இருக்கும். அதே மாதிரி குழம்பு சேர்க்க போகிறோம் அதுலேயும் இருக்கும். அதனால் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விட்டு நல்லா முட்டையை கொத்தி விட்டுட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழமும் குடமிளகாவும் சேர்த்துடுறேன். குடமிளகா கலர்ஃபுல்லாக சேர்த்தோம்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைன்னா பச்சை குடமிளகா கிடைக்கும், அது வாங்கி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை வதக்கி விடணும். வதக்கி கொத்தி விட்டுக்கலாம். அடுத்து பிச்சு வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துடலாம். கையிலையே நல்லா பிச்சுக்கலாம். இல்லைன்னா கத்தி வச்சியும் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவு கட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து செய்யும்போது நல்லா கொத்தி விட்டு பரோட்டாவை இன்னும் சின்ன பீஸாக செஞ்சிடலாம். பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா முட்டை மசாலாவில் பெரட்டி விட்டுட்டு அடுத்து நல்லா கொத்தி விடணும். சின்ன சின்ன பீஸாக கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி கொத்தி விடுறதுக்கு நல்லா ஒரு தோசை கரண்டி கூரான பகுதியை வச்சு கொத்திட்டே இருக்கணும். கொத்தினா அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் ஆகிடும் பரோட்டா. கடையிலேருந்து வாங்கிட்டு வர பரோட்டா 1 2 மிச்சமாயிடும். அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை போட்டு முட்டை கொத்து பரோட்டா செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்லா கொத்தி விட்டாச்சு. முன்னாடி போட்டதை விட பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கொத்தி இருக்கு. இப்போ அடுத்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவியில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியை தூவி ஸ்டாப் பண்ணிடலாம். இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சிக்கன் குழம்பு சேர்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ சிக்கன் குழம்ப சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் சேர்த்துட்டோம்னா வரவரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஸியாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சிக்கன் குழம்ப சேர்த்துட்டு தேவைப்பட்டால் ஒரு 2-3 கரண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா கொத்தி விடுறேன். கொத்து பரோட்டாவோட லாஸ்ட் ஸ்டேஜில் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையை கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டு கடைசியாக கொத்தி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண வெங்காயத்தை மேலே தூவி சர்வ் பண்ணலாம். நைட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான டின்னராக இது இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.